விஜயசங்கர் சார், உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். 74இல் முன்மொழியப்பட்ட ஒரு தீர்மானம் இதே சட்டமன்றத்தில் அன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அண்ணா முழக்கத்தை அவர் அன்றைக்கு முன்மொழிந்தார். இன்றைக்கு மீண்டும் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சிக்கான தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். உயர்நிலை குழு ஏற்கனவே ராஜமன்னார் குழுவாக இருக்கட்டும், பூஞ்ச் கமிட்டியாக இருக்கட்டும், இப்படியான பல குழுக்கள் மாநில உரிமை சார்ந்து மாநில அதிகாரங்கள் சார்ந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த நிலையில் இந்த குழு இன்றைக்கு இதனுடைய தேவை, முதலமைச்சர் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்திற்கான காரணம், பின்னணி. இந்த கலைஞர் நிறைவேற்ற தீர்மானம் ஏப்ரல் 16 1974. இது ஏப்ரல் 15, ஏற்கனவே 51 வருடங்களுக்கு பிறகு வந்தது. அதில் இந்த மாநில உரிமைகள்ங்கிற பிரச்சனை அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டம் வெளியான உடனேயுமே அதை வச்சு அம்பேத்கர் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, மாநிலங்களின் அதிகாரங்களை மீறி செல்வதற்கான சில பிரிவுகள் சட்டத்தில் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கின்றன. அப்படி இருந்தாலும் நமக்கு எல்லாம் தெரியும், இது ஃபெடரல் கான்ஸ்டியூஷன், கூட்டாட்சிக்கான ஒரு அரசியலமைப்பு சட்டம் என்று தெளிவுபடுத்துறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, அப்படிப்பட்ட ஒரு சட்டம் கூட்டாட்சி தான் இதோட அடிப்படை. அப்படிங்கும்போது மத்திய அரசுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளில் அவர்களுக்கு எந்த அளவுக்கு இறையாண்மை இருக்கிறதோ, அதை பற்றி இறையாண்மை இருக்கிறதோ அந்த அளவுக்கு மாநில அரசுகளுக்கு அந்த பட்டியலில் இருக்குல்ல, அதை பற்றி உங்களுக்கு சட்டம் இயற்றுவதற்கு இறையாண்மை இருக்கிறது. இந்த இறையாண்மை அந்த அளவுக்கு ஈக்குவலான இறையாண்மை. அப்போ அதை நீங்கள் மீறும்போது அதை என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி ஒரு முழு அதிகாரம் மாநில அரசுக்கு தேவைப்படுகிறது. அதுக்குள்ளே நீங்கள் அதை நீங்கள் குலைப்பது, மத்திய அரசு ஒன்றிய அரசு தலையிடுவது என்பது ஒரு படையெடுப்பு நிறுவனம், இன்வேஷன்கிறாரு. அப்போ இந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ கலைஞர் ஏறக்குறைய 1974 இது கொண்டு வர்றாரு. 1974 அண்ணாவே இந்த பிரச்சனை எழுப்புறாரு. மாநில உரிமைகளை பற்றி பேசியிருக்க முன்னாடி திராவிட நாடு கேட்டு, அதுக்கு பிறகு திராவிட நாடு என்ற பெரிய கோஷத்திலிருந்து இறங்கி அடுத்த கட்டத்துக்கு அதை பற்றி சொல்றாரு அண்ணா. திராவிட நாடு கேட்டோம்னா அந்த கோரிக்கைக்கான காரணங்கள் அப்படியே அதுல இன்னொரு முக்கியமான சொல்றாரு. ஏன் திராவிட நாடு கேட்டோம்னா பிரிந்து போகுங்கிறதுக்கு அது மட்டும் கிடையாது. அவ்வளவு உச்சபட்ச கோரிக்கை ஒன்று வைக்கும்போது அதற்கு அடுத்ததாவது நமக்கு கிடைக்கும் என்கிற என்ன ரொம்ப அருமையான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணுறாங்க. அது மாதிரி மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற ஒரு இது வருது. உங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணா 2 வருஷத்துலேயே மறைந்து விடுகிறார். அந்த பொறுப்பு முழுதும் கலைஞருக்கு வரும்போது அவர் என்ன பார்க்குறாரு, உண்மையிலே பார்த்தா அதிகாரங்களே இல்லை. அப்படிங்கும்போது ஒரு குழாய் போடுவதற்கு கூட நம்ம மத்திய அரசில் அனுமதி கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இதை என்ன பண்ணலான்னு அவர் தான் ராஜமன்னார் குழு நியமிக்கிறார். அந்த ராஜமன்னார் குழு யார்? பெரிய பெரிய ஆளுங்க அதில் இருந்தவங்களாம். ராஜமன்னார் நீதிபதிகள், லட்சுமணசாமி முதலியார் அப்படின்னு பல பேர் வச்சு பண்ணுறாங்க. அந்த தீர்மானத்தை நிறைவேற்றும் போது அவர் ஒன்று முக்கியமான விஷயம் சொல்கிறார். அந்த தீர்மானமே ஒருத்தர் படிக்கிறேன். மாநில சுயாட்சி பற்றியும் ராஜமன்னார் பரிந்துரைகள் பற்றியும் தமிழ்நாடு அரசின் கருத்துரைகளையும் ராஜமன்னார் குழுவின் அறிக்கையும் இப்பேரவை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு பல்வேறு மொழி, நாகரீகம், பண்பாடு ஆகியவற்றை கொண்ட இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டை பேணி காக்கிறதுக்கு மாநிலத்துக்கு அதிக உரிமை வேணும் அப்படின்னு தான் கேட்குறாரு. அதுக்காக மக்களுடன் நெருங்கிய தொடர்புண்ட மாநில ஆட்சி, இதுதான் உண்மை. இந்தியாவில் மத்திய ஒன்றிய அரசு என்று ஒன்று இருந்தால் கூட உண்மையிலேயே மக்களுக்கு செய்ய வேண்டியதை அதுக்கான எல்லா திட்டங்களும் மாநில அரசுக்கு தான் பண்ண வேண்டியிருக்கு. அது அப்போவே பண்ணுறாரு. அப்போ என்னென்னா, அடிப்படையில் இந்தியா என்பதை அவர் என்ன சொன்னால், பல்வேறு மொழி, நாகரிகம், பண்பாடுங்கும் போதே இந்தியா என்ற அமைப்பே ஒரு ஃபெடரலான செட்டப் தான். இது ஒரு கூட்டாட்சிக்கான ஒரு இடம் தான். இந்தியா என்ற ஒரு நாட்டை சுதந்திர போராட்ட காலத்திலும் பின்னர் உருவாக்கினால் கூட இது இன்னைக்கு பல்வேறு தேசிய இனங்களை கொண்டிருக்கும் ஒரு மாநிலம் என்பது ரொம்ப தெளிவு. ஆனால் அம்பேத்கர் ஒற்றையாட்சியை விரும்பினார் அப்படின்னு ஒரு விவாதத்தில் என்னன்னா, நம்ம அம்பேத்கர் எடுத்துக்கும் போது இன்னைக்கு அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்தும் பிஜேபி பார்த்தீங்கன்னா, அவர் இந்து மதத்தை ஒழிக்கணும்னு சொன்னார். இவங்க இந்து மதத்தை காப்பாற்றணும் தான் வந்திருக்காங்க. ஆனால் நம்ம அங்கங்கே சில மேற்கோள்களை உருவெடுத்து பண்ணணும். முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்கு வேறு பார்வை கிடைக்கும். ஒற்றையாட்சி முறைங்கிறது இல்லை. இன்னொன்று அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஃபெடரல் கவர்மெண்ட் வேணுமா இல்லை ஒரே ஆட்சி வருமா ஒரு விவாதம் நடக்குது. அந்த நேரத்தில் கவர்னர், ஆளுநர் என்பவரின் பதவி எப்படி இருக்க வேண்டும், அவருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுநர் வேணுமாங்கிறது விவாதம் நடக்குது. இதெல்லாம் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க பல சிந்தனைகள் வரும். அதில் ஒரு சிந்தனையாக கூட இருக்கலாம் அது. ஆனால் அதுக்கு பிறகு கடைசியாக அவர் சொல்கிறது இது ஒரு ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் தான். அப்போ கலைஞர் என்ன சொல்கிறார், ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த உரையில் சட்டமன்றத்தில் பேசும்போது அவர் ஒரு முக்கியமான சொல்கிறார், நாங்கள் மாநில சுயாட்சியை கேட்பது எங்களுக்காக மட்டுமல்ல, எல்லாருக்குமான மாநில சுயாட்சி தான். இது இந்தியாவை ஒரு ஒன்றியத்தில் இருக்கும் ஒரு ஆட்சியினால் நிர்வாகம் செய்ய முடியாது. 32 மாநிலங்கள் வந்துருச்சு.
காங்கிரஸ் காலத்தில் வந்து பெரிய தேவை வந்துச்சு. அங்கே வந்து அதிகாரங்கள் குவிக்கப்பட்டிருக்குது என்பது தான் பெரிய பிரச்சனையாக இருந்து, மொழிக் கொள்கையிலிருந்து எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருந்தது. நடுவில் ஏன் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சுன்னா, ஒரு 90களுக்கு பிறகு வந்து கூட்டாட்சி பல நேரங்களில் வந்து கூட்டணி ஆட்சிகள் வந்த போது இந்த டிமாண்டு பெருசாக வரல அதிகாரம். இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சி என்ற இந்த கட்சி வந்து 2 முறை பதவிக்கு வந்து தனியாக பெரும்பான்மை பெற்றவுடன் தான் இந்த பிரச்சனை வந்து பெருசாக வருது. அப்போ இந்த மொழி உரிமை வரி பங்கீட்டில் வந்து எங்களுக்கு வந்து சரியான பங்கீடு வந்து இது அதிகமாக கேட்பது காரணம் இந்த அதிகார குவிப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. காங்கிரஸ் காலத்தில் வந்து மத்தியில் ஆட்சியில் வந்து அதிகாரம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த அதிகாரம் வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் என்ற ஒரு அமைப்பு 500 பேரை கொண்ட அங்கே தான் எல்லாமே முடிவு எடுக்கப்படுகிறது. அதனால் மத்தியில் மட்டும் அதிகாரம் மத்தியில் மட்டும் குவித்து வைக்கப்படவில்லை. பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் என்பதில் அதில் இருக்கும் முக்கியமான சில பேர், அமித்ஷா, பிரதமர், அஜித் தோவால், இந்த மாதிரி சில பேர் தான் முடிவெடுக்கிறாங்க. அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட அவங்க ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாங்க, கேபினெட் கமிட்டி சிஸ்டம். ஒவ்வொரு துறைக்கும் கேபினெட் கமிட்டி போடுவாங்க. அதை பற்றிலாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். இன்றைக்கி கேபினெட் கமிட்டிலாம் இருக்கா என்னன்னு தெரியாது. அப்போது அதிகார குவிப்பு என்பது ஒரு சில மனிதர்களின் கையில் குவிந்திருக்கும் போது அதற்கான எதிர்குரல் தமிழகத்தில் இது வந்து இன்றைக்கி அப்போ ஏன் மறுபடியும் 50 ஆண்டுகளுக்கு பிறகுதுன்னா எப்போதும் இல்லாத அளவுக்கான அதிகார குவிப்பு அங்கே வந்திருக்கிறது. இப்போ எல்லா விஷயத்துலையும் பார்க்குறோம். இன்றைக்கி வந்து முதல்வரோட உரையில் சொல்கிறாரு, வரி பங்கீட்டிலிருந்து, நீட்டிலிருந்து, கல்வி உரிமையிலிருந்து எல்லாத்துலேயுமே வந்து அதிகார குவிப்பு நடக்குது. அப்போ அதன் குரல் வந்து அப்போ தமிழ்நாட்டில் இருந்தால் வரும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. தென்னிந்தியாவில் இருந்தால் வரலாறு எழுதப்படும் என்பது எப்போவுமே உண்மையாக இருந்திருக்கு. அதனால தான் இன்றைக்கி வந்து இது முக்கியத்துவம் பெற்றிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையிலான இந்த உயர்மட்ட குழு, இந்த உயர்நிலை குழுவானது எப்படியாக இதை கொண்டு வரும்? ஏன்னா அவங்களுக்கு அதிகாரங்களை வந்து இப்போ ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு நமக்கு இருக்கக்கூடிய இந்த 3 பட்டியல்களில் இதை வந்து எப்படி அவங்க பிரிப்பாங்க? ஏற்கனவே இப்போ கல்வி மாதிரியான ஒத்திசைவு பட்டியலில் இருக்க அந்த மாநில பட்டியலுக்கு கொண்டு வரக்கூடிய கோரிக்கைகள் இருக்குது. இது ராஜமன்னார் கமிட்டியில் ஆரம்பித்து எல்லா கமிட்டிகளும் பரிந்துரைகளில் மாநில அதிகாரங்களை வரையறுத்திருக்கிறாங்க. அதிலிருந்து இவர்கள் என்னென்னலாம் மாறுபாடுகளை கொண்டு வருவார்கள்? இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு? இப்போ இந்த ராஜமன்னார் கமிட்டி வந்து மாநில சட்டமன்றத்தில் வந்து கலைஞர் வந்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றின பிறகு, அதற்கு பிறகு அப்போ வந்து இடதுசாரிகள் வந்து ஜோதிபாசு 1977 ஆட்சிக்கு வராது. அவர் வந்து மெமராண்டம்னு ஒன்று பண்ணுறாரு, மத்திய மாநில உறவுகள். அதற்கு பிறகு இது வந்து இந்த திமுகவின் கோரிக்கை, மாநில சுயாட்சி கோரிக்கை வந்து விபி சிங் காலத்தில் வந்து அந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில், ராஜமன்னார் கமிட்டியில் வந்து முக்கியமான ஒரு தீர்மானம் வந்து இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு ஜனநாயக அமைப்பு வேணும். அது வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறதே வந்து விபி சிங் காலத்தில் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு மறுபடியும் இந்திரா காந்தி காலத்தில் 83 சர்க்காரியா கமிஷன் எக்கச்சக்கமாக ரெக்கமெண்ட், கவர்னர் பதவியிலேருந்து அதை வந்து ரொம்ப பகுத்து ஆராய்ச்சிருக்காங்க. பல கமிட்டிகள் இருந்திருக்கு. அதுக்கு பிறகு மறுபடியும் விபி சிங் காலத்தில், திமுக ஆட்சியில் இருந்த காலத்தில் புஞ்சி கமிஷன் போடுறாங்க. இத்தனை கமிட்டிகள் பாம் பண்ண பிறகு ஒரு மொத்த கருத்து வந்திருக்கு. இந்நேரம் வந்து ஒரு தெளிவான பார்வை வந்திருக்கு. அதுக்கான அதில் இருக்குது, அந்த கமிட்டி ரிப்போர்ட் பார்த்தீங்களா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பிஜேபி மாதிரி முடிவு எடுக்கும்போது நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் வந்து இதை வந்து பல மாநில முதல்வர்கள் இவர்களை உள்ளடக்கி அவர்களின் கன்சல்டேஷன் ப்ராசஸ் ஒன்று நடக்கணும். இந்த கருத்து கேட்டு தான் வரும்போது தான் இன்னும் செழுமையிடும். நீங்கள் வந்து தனியாக அங்கே உட்காந்துட்டு எல்லாமே ஆர்டர் போடுறதும் நடக்காது. இனிமேல் இந்தியாவில் வந்து அப்படி ஆட்சியை நடக்க முடியாது. அது இனிமேல் அது கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ், கலந்தாலோசிப்பது இந்த மாநிலம். இப்போ தமிழக முதல்வர் மட்டுமின்றி அவரும் கலைஞர் சொன்ன மாதிரியே சொல்கிறார், நான் தமிழகத்துக்கு மட்டும் கேட்கவில்லை, தென்னிந்திய மாநிலங்களுக்காக கேட்கிற போது இன்றைக்கி கேரளாவில் பிரச்சனை இருக்குது, பினராயி விஜயனுக்கு பிரச்சனை இருக்குது, கர்நாடகாவில் பிரச்சனை இருக்குது. இப்போ எல்லா மாநில முதல்வர்களும் வந்து இவர்கள் வந்து ஒரு கன்சல்டேட்டிவ் ப்ராசஸில் வரும்போது இந்த அனுபவத்தின் அடிப்படையில் இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. இதில் குரியன் என்பவர்லாம் வந்து ஒரு நீதிபதியாக இருந்தார். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு தீர்வுக்கான இது, ஆனால் தீர்வு என்பது பொலிட்டிக்கல் வில்னு ஒன்று இருக்குது, அரசியல் ஒன்று. நம்ம வந்து இதை வந்து சால்வ் பண்ணணும், இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற வில் என்பது இருந்தால் எதையுமே சால்வ் பண்ண முடியும். எல்லாரும் ஒன்றாக உட்கார்ந்து பேச முடியும். இப்போ முதல்வர் வந்து டீலிமிட்டேஷன் இஷ்யூ எடுத்தார். அவர் தன்னோட பிரச்சனையாவோ தன்னுடைய கட்சி பிரச்சனையாவோ கொண்டு போல. அவர் என்ன பண்ணுறாருன்னா அனைத்து கட்சி கூட்டத்தை கொண்டாரு. அதற்கு பிறகு இந்த மாநிலத்தின் பிரச்சனை மட்டுமல்ல, மற்ற மாநிலங்கள், தென்னிந்திய மாநிலங்கள் பிரச்சனை இல்லை. இந்த அப்ரோச் இருந்தாலே பல பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்று நான் நினைக்கிறேன். இந்த ஒரு கலெக்டிவ் ப்ராசஸ், கலெக்டிவாக தான் இந்த நாட்டை ஆள முடியும். அதுதான் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படை. அதை மீறுபவர்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும், திரும்ப திரும்ப வந்து கொண்டு. அந்த கமிட்டி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. மறுபடியும் இந்த பிரச்சனையை எடுத்து செயல்படும் என்பதற்கான நம்பிக்கை இந்த இத்தனை புஞ்சி கமிஷன், அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் ஒன்று இருக்குது. அவர்கள் எல்லாமே இதை பற்றி நிறைய யோசிச்சிருக்காங்க. இதை செய்வதற்கான அரசியல் அந்த விருப்பம், மன உறுதி, பொலிட்டிக்கல் வில் இருந்தால் சால்வ் பண்ண முடியும். பொலிட்டிக்கல் வில் இல்லாமல் நான் தான் அதிகாரத்தை வைத்திருப்பேன் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் மாதிரி பேசியிருந்தா
ஆர்எஸ்எஸோட ஏகத்தலைவர்னு ஒரு கோட்பாடு இருக்குல்ல, அப்படி இருந்தால் பிரச்சனைகள் அதிகமாக ஆகும். இன்னொன்று, இந்த பிரிந்து போகும் உரிமை என்பதை பற்றி நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். அவர் லெனின் வந்து அந்த காலத்தில் தேசிய இனங்களின் கூட்டமைப்பாக தான் சோவியத் யூனியன் இருந்தது. அப்போ வந்து பிரிந்து போகும் உரிமை என்று ஒன்று கொடுக்குறாங்க. தேசிய இனங்கள் பிரிந்து போடலாம். அப்போ கேட்குறாங்க, எல்லாம் பிரிஞ்சு போயிருமே, நாடே சிதறண்டு போயிருமே அப்படின்னு கேட்கும்போது அவர் ரொம்ப அழகாக ஒன்று சொல்கிறாரு. அவர் விவாகரத்து உரிமை என்பது ஒன்று இருப்பதற்காகவே எல்லாருமே விவாகரத்து செய்து விடார்கள். பிரச்சனை வரும்போது தான், பிரச்சனைகள் அதிகமாகும் போது நான் பிரிஞ்சு போகிறாங்க. அது வந்து தீர்ப்பதற்கான வழியை கண்டுபிடிப்பதான் ஒரு ஒன்றிய அரசின் ஒரு அணுகுமுறையாக இருக்க வேண்டும். அது வந்து கூட்டணி ஆட்சி முறையில் கூட அது பண்ண முடியும். கூட்டணி ஆட்சி இருந்தப்போ இந்த பிரச்சனை அதிகமாக வரல. யூபிஏ இருந்தப்போ, திமுக வந்து என்டிஏ கூட இருந்தப்போ இந்த பிரச்சனை அதிகமாக வரவில்லை. அது ஓரளவு ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை பிரதிபலிப்பதாக இருந்தது. இன்றைக்கி வந்து ஏக தலைவர், ஒரே கட்சி, ஒரே நாடு, ஒரே தேர்தல், அந்த மாதிரி ஒரே ஜாதி மட்டும் இல்லாமல் வேறு எல்லாத்தையும் ஒரேன்னு சொல்லும்போது பிரச்சனைகள் அதிகமாக. ஒரே கிடையாது, இது பலதும் சேர்ந்து தான் இந்தியா. இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலக்கெடு, அதாவது ஜனவரி 2026க்குள்ள முதற்கட்ட அறிக்கை, 2 ஆண்டுகளில் இறுதி அறிக்கை, இதற்கு கொடுக்கப்பட்ட இதில் அங்கம் வகிக்க போகிற அந்த உறுப்பினர்கள், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அசோக் வர்தன் ஷெட்டியாக இருக்கட்டும், அல்லது முன்னாள் திட்டக்குழு உறுப்பினராக இருந்த நாகநாதன், இவர்களுடைய பங்கெல்லாம் இதில் என்னவாக இருக்கும்னு நீங்கள் பாருங்க. இல்லை, நம்ம அதை ஊகிக்க முடியாது. இப்போ நாகநாதன் என்பவருக்கு வந்து திட்டக்குழுவில் இருந்து அவருக்கு வந்து பெரிய ஒரு வரலாறு இருக்குது அவருக்கு. அதே மாதிரி அவருக்கு குரியனுக்கு வந்து ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி பல வழக்குகளை சந்தித்தவர் அவர். அப்போது இவர் அசோக் வர்தன் ஷெட்டி கூட இப்போ கூட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அவ்வளோ அருமையாக மும்மொழி கொள்கை என்பது ஏன் இல்லை அப்படிங்கிறது ஒரு அருமையான இன்டர்வியூ ஒன்று வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா மும்மொழியும் தெரிந்தவர்கள் இந்தியாவில் 7% இருக்குன்னு ரொம்ப தெளிவாக. ஸோ இந்த தெளிவான பார்வை நாகநாதன் அவர்களும் இவரும் அசோக் வர்தன் ஷெட்டி எல்லாருமே ரொம்ப தெளிவான பார்வை கொண்டவர்கள். அதாவது நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, பிரச்சனையை தீர்க்க வேண்டும் நினைத்தால் தீர்க்கலாம். அப்படிப்பட்ட அவங்க தான் இருக்காங்க. இந்த குரியன் யாராக இருந்தாலும் பிரச்சனைகளை தீர்க்கும் அனுபவம் இவர்களுக்கு இருக்குது. பிரச்சனைகளை அடிப்படை ஆராயும் ஒரு அனுபவம் இவர்களுக்கு இருக்குது. அப்போ வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு குழுவாக இருக்கும் என்று எதிர்பார்க்குறேன். பேசலாம்.